வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. நமது ஈஸ்வரி ராஜ் ரெக்கமெண்டில் வந்துட்டு ஒரு குருநாதர், ஈஸ்வரி ராஜ் அவர்களுடைய குருநாதரா. அதனால் அவருக்கு வந்துட்டு ஜோதிட ஆசிரியர் கிளாஸ் இருக்காமா. அவங்க வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு நல்ல தலைப்பின் கீழே பேச வந்திருக்காங்க. ஜோதிட செம்மல் உயர்திரு மதிப்பிற்குரிய சுந்தரராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எம்பெருமான் ஜோதிட நிலையம் அப்படிங்கிற கல்வி நிலையத்தை வச்சுருக்காங்க. ஐயா வந்து திருப்பூரில் வச்சுருக்காரு. கிளாஸஸ்லாம் காண்டக்ட் பண்ணி செஞ்சிட்ருக்காரு. ஆஃபீஸும் போட்டு நடத்திட்டுருக்கார். அவருடைய நம்ம ஜோதிட கருத்துக்களை நாம் கேட்போம். சிவாய நம. எனது குருநாதர் இவர் தாங்க. அதாவது 2வது குருநாதர்னே சொல்லலாம். நாங்கள் தொழில் முறையாக நிறைய திணறிக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் இதெல்லாம் பழகிக்கோங்க, நீங்கள் தைரியமாக செய்யுங்க, தில்லா செய்யுங்கன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஊக்கம் கொடுத்து ஆஃபீஸ் போட்டு நான் பார்க்குற அளவுக்கு எங்களை வளர்த்து விட்டவர்னே சொல்லலாம் எனது குருநாதர். எல்லாருக்கும் வணக்கம். சிறப்பானது ஒரு கருத்தரங்குக்கு திடீர் விருந்தாளியாக வர வேண்டிய ஒரு சூழல். ஒரு அறிமுகம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோதிடத்துறையில் எல்லாரும் மிக சிறப்பாக சாதிக்கணும். நிறைய தேவை இருக்குங்க. நமக்கு ஜோதிடர்களுக்கான தேவை அளப்பரியதுங்க. அது நமக்கு தெரியல. அதனாலேயே நிறைய பேர் படிச்சுட்டு இன்னும் இந்த துறைக்குள்ளே வருவதற்கு தயக்கத்தோடவே அப்படியே அவங்க வீட்டளவில் அவங்க அளவுக்கு மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கான தேவை இவ்வளோதான் இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. நான் வகுப்பு எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், ஈஸ்வரிமா இது மாதிரி குறிப்பாக மகளிர் ஜோதிடம் யாரெல்லாம் படித்து சும்மா எதுவும் பார்க்காம வீட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவேன், இங்கே திருப்பூரில் காலையில் 8:30 மணியிலேருந்து போய் நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு 8:30 மணி வரைக்கும் 12 மணி நேரம் நீங்கள் நின்றுட்டு வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய் கிடைக்கும். உட்காந்து 2 ஜாதக நோட்டு எழுதுங்கம்மான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான். நீங்கள் பலனே சொல்ல வேண்டாம், உட்காந்து 2 ஜாதக நோட்டு எழுதி கொடுங்க, 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகபட்சம் 120 ரூபா. பெண்களுக்கு அவ்வளோ ஐடியலான இந்த ஒரு துறை நம்ம ஜோதிடத்துறை. எனவே எல்லோரும் நல்ல முறையில் நிறைய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இந்த துறையில் பொதுமக்களுக்கு சேவையாற்றணும்னு கேட்டுக்கிறேன். நாங்கள் ராமானுஜ ஜோதிஷ குருகுலம்ங்கிற பேரில் தொழில்முறை ஜோதிடம், அதாவது தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு இதை தொடுவதற்கு ஒரு தயக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய முறையில் ஒரு ஜோதிடரோட பணி என்ன அப்படின்னு லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பணி பிரகாரம் சிலபஸை போட்டு நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அது குறைந்தது ஒரு 5 மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனோட நீட்சியாக ஜோதிடம் மென்பொருள்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். மிக குறைந்த விலையில் ஒரு 4000 to 5000 கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜோதிடர்களுக்கு ஜாதகம் எழுதுவதற்கு தயாரான முறையில் ஜாதக நோட்டுகளை வடிவமைத்து வழங்கிட்டு இருக்கோம். உங்களோட தேவைகள் இருக்கும் பட்சத்தில் ஈஸ்வரி அம்மாட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பயனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா திருப்பூர் மாவட்ட தடவை ரொம்ப நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் வரிசையில் நிறைய சொல்லிட்டு வந்தாங்க. அதோடு சேர்த்து ஒரு 2-3 ஆலயங்களை மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிறைய நம்ம ஜோதிடத்தை வரக்கூடிய கேள்வி 10ஆம் பாவம் தொடர்பாக இருக்கும். ஐயா எனக்கு தொழிலில் பிரச்சனை, ஐயா எனக்கு தொழில் சிரமங்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு டாக்டரை வேணாலும் எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு போய் ஃபீவர் நிற்கும் போது ஒரு பாராசிட்டமோலில் தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்த ஒரு 2 நாள் கழித்து அந்த பாராசிட்டமோலில் கேட்கலையா ப்ளட் டெஸ்ட் பண்ணலாம்பாங்க. அது மாதிரி நாம் எனக்கு தொழிலில் சிரமமாக இருக்குன்னு ஒரு ஜாதகர் நம்மகிட்ட வந்து நிற்கிறாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஜாதக ரீதியாக போகும். தொழிலுக்கான ராசி எது? துலாம், தராசுக்கோள். தொழிலில் தராசு வேணும்.
அங்கே உச்சம் பெருகக்கூடிய கிரகம் யார்? சனி ஈஸ்வரன். அது என்ன திசை? மேற்கு. மேற்கு நோக்கிய சிவாலயம் எங்கே இருக்குன்னு பாருங்க. நம்ம திருப்பூருக்கு பூண்டியில் இருக்குது, பெருமாநல்லூரில் இருக்குது. இங்கு நடக்கக்கூடிய அர்த்தஜாம பூஜையில் நல்லெண்ணெய் வாங்கி அந்த அபிஷேகத்தை கொடுத்து அந்த அபிஷேகத்தை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஒரு 6 வாரம் செய்துட்டு வாங்க. ஏன்னா அது சுக்கிரனோட வீடு, துலாம்ங்கிறது சுக்கிரனோட வீடு, சனி உச்சம் பெறக்கூடிய வீடு. ஒரு 6 வாரம் தொடர்ந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. அதே தொழிலில் எனக்கு கடன் சிரமமும் இருக்குது, தொழில் சார்ந்த கடனும் இருக்குது, தொழிலும் சிரமமாக இருக்குன்னா கூட அரிசி மாவு பொடி சேர்த்துக்கணும். இந்த 2 அபிஷேகத்தையும் ஒரு 6 வாரங்கள் செய்து கொண்டு வாருங்க. உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக குறையும். உரிய பருவத்தில் ருது ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் உங்கள் பக்கத்தில் உங்கள் கிளையண்ட் மூலமாக உங்களுக்கு தெரிந்தால் வழிபட வேண்டிய ஆலயம் ஆண்டாங்கோயில், நீடாமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாங்கோயில் அப்படிங்கிற ஆலயத்தில் வழிபட சொல்லுங்கள். நாங்கள் ப்ராக்டிக்கலாக இதே திருப்பூரில் 28 வயசாயும் ருதுவாகாமல் இருந்த ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டு 90வது நாள் அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு இப்போ திருமணம் கூட நடைபெற்றிருக்கிறது. அதனால் அந்த ஆலயத்தை முயற்சி பண்ணுங்கள். அதெல்லாம் ப்ராப்பர். பட் எவரி மந்த் எங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம், அந்த டயத்தில் சில தொந்தரவுகளை துன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான உங்கள் மகளிர்கள் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, திருச்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேட்டவாய்த்தலை அங்கே இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் அல்லது மத்தியார்ஜுனர்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் பூவாலை சித்தர் அப்படின்னு ஒரு சித்தரோட பிம்பம் அங்கே ஒரு தூணில் பதிக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் அந்த பகுதியில் வசித்த எல்லா பெண்களுக்கும் இந்த தொந்தரவு இருந்து அந்த சித்தர் அங்கே வந்து தங்கி ஒரு மருந்து தயாரித்து கொடுத்து சரியானதாகவும், இப்போ அந்த மருந்து தயாரிக்கிற முறையை மறந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த சித்தர் வழிபாடும் அந்த அன்னையையும் வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் தீருவதாக அங்கே அந்த ஆலயத்திலேயே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் வழிபட்டு வரும் பொழுது இந்த ஒவ்வொரு மாதமும் தாய்மார்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணலாம். மத்திய அர்ஜுனேஸ்வரர் கோவில். அடுத்து அதே மாதிரி கர்ப்பம் சார்ந்த பிரச்சனை, எல்லாருமே என்ன உடனே என்ன சொல்லுவீங்க? கர்ப்பரட்சகாம்பிகை போவீங்க. அந்த அம்மாவுக்கு வந்து கர்ப்பம் தரிச்சிட்டாங்க, பட் எதிர்பாராத விதமாக அபார்ட்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் கர்ப்பரட்சகாம்பிகை. இதுவரை இன்னும் கர்ப்பமே தரிக்கலை, அதுலேயே தடை ஏற்படுது அப்படிங்கிறவங்க அதே நீடாமங்கலம் பக்கத்தில் வலங்கைமான் பக்கத்தில் கருவளர்ச்சேரி அப்படிங்கக்கூடிய ஆலயத்தில் அகஸ்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் இந்த போய் வழிபட்டுவாங்க. இங்கே இந்த அகிலாண்டேஸ்வரி வேறு எங்கும் இல்லாத அளவில் சுயம்பாக இருக்காங்க. சிவாலயத்தில் எங்கேயாவது சுயம்பு மூர்த்தமாக பார்த்துருப்போமா? சிவனை சுயம்பாக பார்ப்போம், அம்பாவை சுயம்பாக பார்க்குறதுங்கிறது வெரி 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 அக்கேஷன், சான்ஸே இல்லை. அங்கே வந்து அந்த அம்மா வந்து சுயம்பாக இருக்காங்க. அவங்க அலங்காரத்தில் தான், எப்படி இந்த கரூர் தாந்தோணி மலையில் பிரசன்ன வெங்கடாஜலபதி அலங்காரத்தில் தான் வெங்கடாஜலபதியாக பார்க்க முடியுமோ, மற்ற நேரத்தில் ஒரு பாறையில் தான் பதிஞ்சிருப்பார் இல்லையா? அது மாதிரி அங்கே அம்பாள் அகிலாண்டேஸ்வரி வந்து சுயம்பாக இருக்காங்க. அங்கே தான் கருவே தோன்றுவதற்கான வழிபாடு நாம் செய்யணும். கரு சிதைவாகுது அப்படிங்கிறப்ப தான் நாம் கர்ப்பரட்சகாம்பிகை வழிபடணும். இந்த ஆலயங்களை பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி இப்போது 40-45ன்னு தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் டயபெட்டிக்குள்ளே வந்துடுறோம். யாருக்கெல்லாம் சுகர் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கோ இவங்க எல்லாம் அதே தஞ்சாவூர் பக்கத்தில், தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் செல்லக்கூடிய சாலையில் கோயில் வெண்ணி பரந்தலை அப்படி பரந்தலை சாத்தனார் சம்திங் ஒரு புலவர் பேர் நம்ம நீங்கள் படிச்சிருப்போங்க. அந்த வெண்ணி போர் நடந்த இடம், அந்த கோவில் வெண்ணி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கரும்பேஸ்வரர் ஆலயத்தில் 100 கிராம் ரவைனா 100 கிராம் சுகர், 200 கிராம் ரவைனா 200 கிராம் சுகர், வெள்ளை ரவை, கோதுமை ரவை இல்லை வெள்ளை ரவை, இதை கொண்டு போகணும், சுகர் கொண்டு போகணும். அங்கே வச்சு
சுவாமி பூஜை பண்ணி கொடுத்த பிறகு இது ரெண்டையும் கலந்து அந்த கோவில் முழுக்க முழுக்க எறும்பு புற்றுகளாக இருக்கும். அந்த எறும்பு புற்றுகளில் இந்த ரவையும் அஸ்காவும் கலந்த இந்த தூவலை அப்படியே தூவி விட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சுகர் எல்லாம் எறும்பு எடுத்துக்கிட்டு போகிறதுனால நம்ம உடம்புல சுகர் லெவல் குறைவதாக அங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட டயபெட்டிக் சார்ந்த வியாதிகளுக்கு தீர்வு காணலாம். சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகளுக்கு திருச்சியிலிருந்து சென்னை நெடுஞ்சாலையில் திருப்பட்டூர்லாம் தாண்டி பாடலூர்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஊட்டத்தூர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் வரும். சுத்த ரத்தனேஸ்வரர், மாசிலாமணீஸ்வரர் சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது சுத்த ரத்தனேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்தில் பஞ்சநதன கல்லால் உருவான நடராஜரை நீங்கள் தரிசிக்க முடியும். அந்த நடராஜருக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்தில் தீர்த்தம் எடுத்து வெட்டிவேர் மாலை சாத்தி அந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தையும் அந்த வெட்டிவேர் மாலையும் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும். தினம் ஒரு மாலையாக, அந்த மாலையில் 48 குஞ்சமாக வச்சு மாலை கட்டியிருப்பாங்க. தினம் ஒன்று வெட்டி ஒரு டம்ளரில் ஊற வச்சு அந்த தீர்த்தத்தில் கொஞ்சம் உங்கள் வீட்டு ஜலத்தில் கொஞ்சம் கலந்து அதை நீங்கள் இரவு வச்சுட்டு காலையில் அதிகாலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் அதை பருகி கொண்டு வரும் பொழுது சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகள் நீங்குவதாக அந்த ஆலய வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இது நிறைய பேர் நாங்கள் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆலயங்களையும் நாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்து நரம்பு சார்ந்த தொந்தரவுகள். இது சென்னைக்கு பக்கத்தில் பெரம்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சோழீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இவங்களுக்கு இந்த நரம்பு சார்ந்த தொந்தரவு இருக்கிறவங்களுக்கான பரிகார பூஜை நடக்குது. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நீங்கள் 11 வாரங்கள் திங்கட்கிழமைகளில் கலந்துக்கணும். முடியலைன்னா ஒரு வாரம் போயிட்டு மீதி வாரங்களுக்கு அங்கே இருக்கிற சிவாச்சாரியரையே அர்ச்சனை பண்ண சொல்லிவிட்டு திருப்பி 11ஆவது வாரம் போய் கலந்துக்கணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த தீர்த்தத்தை பருகி கொண்டு வரும் பொழுது நரம்பு, ஜன்னி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரியான அமைப்புகள் அந்த ஆலயங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் நீங்கள் பயன்படுத்திக்க சொல்லி கேட்டுக்கிறோம். அடுத்து பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல். இது கிட்டத்தட்ட இதை பற்றி கேட்காத வாடிக்கையாளரே இருக்க மாட்டாங்க. இதற்கான ஆலயமாக முசிறிக்கு பக்கத்தில் கீழவெள்ளூர் அப்படிங்கிற ஆலயத்தில் எல்லா சிவாலயத்துலேயும் மகாலட்சுமி இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் கஜலட்சுமின்னு சொல்லுவாங்க அல்லது மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் மட்டும்தான் அம்பாளுக்கு பேர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி. வில்வ மரத்தடியை இதே மாதிரி இன்னொரு ஆலயத்தில் பார்க்கலாம். திங்களூரில் சந்திரனோட கோவிலில் வில்வ மரத்தடியை தான் மகாலட்சுமி இருக்கா. ஆனால் அவளுக்கு மகாலட்சுமின்னு தான் பேர். இந்த அம்மாவுக்கு தான் ஐஸ்வர்ய மகாலட்சுமின்னு பேர். இங்கே தான் சிவபெருமான் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யங்களை பாதுகாக்கக்கூடிய, ஐஸ்வர்யங்களை யாருக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை கொடுத்ததாக அந்த ஆலயத்தில் சொல்லப்படுது. அந்த ஆலயத்தில் அம்பாள் சன்னதிக்கும் சிவன் சன்னதிக்கும் மத்தியில் ஒரு போகர் வடிவமைத்த ஒரு ஸ்ரீ சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துக்கு கீழே அமர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வில்வ மரத்தடி இருக்கக்கூடிய அன்னை ஐஸ்வர்ய மகாலட்சுமியை தரிசித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்களுக்கு விடுதலை கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கும்போது நிறைய பேர் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது திருச்சேரையில் இருக்கக்கூடிய ரணவமேஸ்வரேஸ்வரர், பட் திருவாரூரில் இருக்கக்கூடிய ரணவமேஸ்வரருக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். தியாகேசர் வணங்கிட்டு புட்டிடங்கொண்டீஸ்வரர் வணங்கிட்டு கீழே இறங்கினா முதல் சுற்றுலேயே ருணவமேஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் அவங்க ஒரு மிகப்பெரிய லிங்கம் இருக்கும். அவருக்கு 11 தீபம், அகல் தீபத்தில் நெய் ஏற்றி தீபம் போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா பிறவி கடனும் அல்ல பொருளாதார கடனும் நீங்கி சிறப்போடு வாழலாம். இந்த மாதிரி நிறைய ஆலயங்கள் அம்மா மூலமாக உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். ஒவ்வொரு கருத்தரங்களையும் ஒரு 10 ஆலயங்களாக பேசுவோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1000 ஆலயங்களை தொகுத்து வச்சுருக்கோம். ஒரு கருத்தரங்குக்கு 10 பேசுவோம். பேசி மக்களுக்கு எல்லாம் இது எல்லாமே நீங்கள் ஜாதகத்தை தொடரணுங்கிற அவசியமே இல்லை. இது ஃபஸ்ட்டு பாராசெட்டமால். இந்த பாராசெட்டமால் வேலை செய்யலைன்னா ஜாதகத்துக்கு போகலாம்.
சரிங்களா? எனவே இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அம்மா கிருஷ்ணவேணி அம்மாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, ஈஸ்வரி அம்மாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு விடைபெறேன். இந்த ஜாதக நோட்டு உங்களுக்கு தேவைன்னா அம்மாவை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தில் ஈசனும் சரி, எம்பெருமானும் சரி, அதே வைஷ்ணவ குரமாக இருக்கிற பெருமாளும் சரி, நிறைய ஸ்தலங்கள் கொடுத்துருக்காங்க. சொல்லுவாங்க எப்படி இயற்கை வந்து நமக்கு கூடயே மருத்துவ குணத்தோடு கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் நம்ம வழிபாடுக்கு பேசிக்காக என்ன செய்யலாம், பொருளாதாரத்துக்கு, கடன் பிரச்சனைக்கு, திருமணத்திற்கு, இப்படி அடிப்படையாக நம்ம எல்லாத்துக்கும் முதலாக என்ன சொல்லுவோம், குலதெய்வ வழிபாடு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. ஆனால் ஜாதகமே பார்க்காம இந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு டிசீஸுக்கும் சரி, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் சரி எவ்வளோ அழகாக வந்து துல்லியமாக சொன்னார். அந்த ஜோதிட ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு தெரியுது. இதை வந்து இன்றைக்கி நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப அற்புதமான விஷயமா இருந்துச்சு. ஐயா அவர்களுக்கு சபை சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, ஈஸ்வரி ராஜ் அவர்கள் அவங்க குருஜிக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. எல்லாமே பாராட்டு தெரிவிப்போம். ஐயா அவர்களால் நாங்கள் நிறையா ஆலயங்களுக்கு போயிருக்கோம். ஒவ்வொரு ஆலயத்துக்கு போயிருப்பா அதோட சிறப்பு எப்படி, அது எப்படி உருவானது எல்லாம் எங்களை நிற்க வச்சு பொறுமையாக அத்தனை கோயிலும் சுற்றி காட்டி வருஷத்துக்கு 2-3 டைம் அவர் கூட நாங்கள் பயணம் பண்ணுவோம். இவர்னால நாங்கள் நிறையா ஆலயங்களை தரிசிக்க முடிஞ்சுச்சு. நன்றிங்க ஐயா. நான் கூப்பிட்டதுக்கு மதிப்பளித்து இங்கே வந்து கொஞ்சம் சிறப்பு செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஐயாவோட பேர் ஐயா நீங்களே சொல்லுங்கள். பேர் ஐயா, என்னோட பேர் சுந்தரராஜ பெருமாள். எம்பெருமானார் ஜோதிஷ மையம் அப்படிங்கிற பேரில் ஜோதிட ஆய்வகமும், ஸ்ரீ ராமானுஜ ஜோதிஷ குருகுலம் அப்படிங்கிற பேரில் ஜோதிட பயிற்சி வகுப்புகளும் நடத்தி வந்துட்டுருக்கிறோம். பிருகுநந்தி நாடி, ஜாமக்கோல் பிரசன்னம், இந்த மாதிரியான ஸ்பெஷல் கிளாஸஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதுபோக ஜாதக நோட்டு கொடுக்குறோம், ஜோதிட மென்பொருள்கள் தயாரித்து கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். என்னோடய ஃபோன் நம்பர் 9789452737. இன்னொரு நம்பர் 8190090015. வணக்கம். ஜாமக்கோல் பிரசனை எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை இன்ன வரையே மேடை ஏற்றி அளவு பார்க்குற ஐயா அவர்னால தான் நாங்கள் ஜாமக்கோல் பிரசனையே படித்தோம். இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அவர் தான். அதனால் நிறைய பேர்த்துக்கு நாங்கள் ஜாதகம் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, டேட்டா படுத்து தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாத்துக்குமே அவங்க கேட்குற நேரத்தை வச்சு அந்த ஜாமக்கோல் பிரசனம் போட்டு நிறைய பேர்த்துக்கு நாங்கள் தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உடனடி தீர்வுக்கு ஜாமக்கோல் பிரசனம் தான் நல்ல ஒரு தீர்வை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றிங்க.